Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது weight loss drink. ஒரு ரெண்டு வகையான weight loss drink பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை வாழைத்தண்டு. வாழைத்தண்டை வந்துட்டு நான் பொடியை கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் மோர் கலந்து அதுக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு போதும். நீங்கள் இந்த வாழைத்தண்டு இன்டேக் பண்ணுறது மூலமாக வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட இந்த வாழைத்தண்டு ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் பாடியை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவை வந்துட்டு சீரகம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை 1 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க போதும். குருமிளகு வந்துட்டு ஒரு 7 குருமிளகு போதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு தின் ஸ்லைஸ் போதும். ஆக்சுவலாக ஏதோ வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. லெமன் ஜூஸ் வந்துட்டு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ், சாலட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டேன். தண்ணி வந்து அளவாக விட்டால் போதும். ஏன்னா அதுலேயே வாழைத்தண்டுலேயே தண்ணி விடும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே நீங்கள் குடிக்க முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த நாராக சக்கை வர்றதுனால உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் உங்கள் பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழைத்தண்டு. அதேமாதிரி கிட்னி ஸ்டோன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். நீங்கள் அடிக்கடி வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல் அந்த மாதிரி சேர்த்திக்கிறது கூட நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் வந்துட்டு இது நீங்கள் ஏர்லி மார்னிங் குடித்தா நல்லது. அடுத்தது மின்ட். இது இன்னொரு ட்ரிங்க்கை பற்றினது. அதுக்கு தேவை வந்து மின்ட், புதினா இலை, சியா சீடும்பாங்க. இந்த சியா சீட் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீடும் சியா சீடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சியா சீடில் இந்த ஒயிட் மிக்சிங் நிறையா இருக்கும். சப்ஜா சீடில் இது இருக்காது. சியா சீட் வந்து வெயிட் லாஸ்க்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் யூஸ் பண்ணாலே போதும். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மின்ட் ஒரு கைப்பிடி அளவு மின்ட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் பாடியை டிடாக்ஸ் பண்ணுறக்கு, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறக்கு இது ரொம்பவே இந்த ட்ரிங்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்துட்டு நான் 1/2 லெமனை வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது நல்லது. டெய்லி ஒரே ட்ரிங்க்கை ட்ரை பண்ணாமல் வேறு ட்ரிங்க் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் வாழைத்தண்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த மின்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு சில பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த லெமனோட ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப அது இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க லஞ்சுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணி வச்சு குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் இன்டேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் வெயிட் லாஸில். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சாச்சு. வாழைத்தண்டு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சக்கையாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. நீங்கள் அப்படியே இதை இன்டேக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இன்டேக் பண்ணிட்டு வர உங்கள் ஸ்கின் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே ஸ்கின்னு டர்ட்லாம் ஆக்சுவலாக டிடாக்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆரம்பிச்சிடும். இது இப்போ கிளாஸ்க்கு மாற்றிட்டேன். ஒரு கிளாஸ் போதும். இதில் வந்துட்டு இப்போ நான் அந்த சியா சீடை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்ஜாவும் சியாவும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த சியா சீடில் வந்து நான் சொன்னதில்ல அந்த ஒயிட் சீட் மிக்சிங் இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இந்த சியா சீட் வந்துட்டு அதில் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது இன்டேக் பண்ணலாம். இது இப்போ நான் ஊற விட போகிறேன். ஊற விட்டதுக்கப்புறம் இதை இன்டேக் பண்ணிக்கலாம் 1/2 hour கழிச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1 month இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்கள் வெயிட் லாஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.